ஹலோ கோடர்ஸ், நம்ம லாஸ்ட் 3-4 வீடியோஸ்ல UI வந்து கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து UI வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சூப்பர்பேஸோட ப்ராஜெக்ட்டோட இதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனா எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சூப்பர்பேஸ்க்கு. இப்போ நான் லாகின் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட்னு கொடுத்தா நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்கனால உள்ள போயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம உள்ள போயிட்டு எந்த சேஞ்சும் வந்து இப்போதைக்கு பண்ணல. நம்ம இது மட்டும் கிரியேட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து இப்போ .env ஃபைல் ஓபன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா சூப்பர்பேஸ்ல இருக்க கீ URL இது ரெண்டையும் எடுத்து நம்ம கான்ஃபிக் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கான்ஃபிக்ல இருந்து கிளைண்ட் இந்த இந்த ஃபைல்ல என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் கிளைண்ட் யூஸ் பண்ணி சூப்பர்பேஸ் கிளைண்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ தட் இப்போ சூப்பர்பேஸ் கிளைண்ட் வந்து நமக்கு எந்தெந்த ஃபைல்ல இருந்து தேவையோ அங்கெல்லாம் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னும் டேட்டா சைடு வந்து எதுவும் ஆட் பண்ணல. இனிமே தான் வந்து சூப்பர்பேஸ்ல வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சூப்பர்பேஸ் சைட் போறேன். இப்போ சூப்பர்பேஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் எடிட்டர் இருக்கு. ஸோ டேபிள் எடிட்டர் நம்ம இது வரைக்கும் அதான் எந்த டேட்டாபேஸ்ல எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். பாத்தீங்கன்னா நியூ டேபிள் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம நியூ டேபிள் தான் வந்து ஆட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் எந்த டேபிளும் கிடையாது. ஸோ நான் கிரியேட் நியூ டேபிள் அப்படின்னு கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுக்கணும். நான் நேம் வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தானே பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆப்ஷனலா இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். நான் இங்க ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன காலம்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிடில் செக்ஷன் பார்க்கலாம். எனேபிள் ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, RLS அப்படின்னு. இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஃபியூச்சர் தான். கண்டிப்பா வந்து நம்ம சூப்பர்பேஸ்ல டேபிள் கிரியேட் பண்றப்போ இது யூஸ் பண்ணணும். பட் நம்ம அதை இப்போ எனேபிள் பண்ண வேணாம். லாஸ்ட்ல ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிறகு அது எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனேபிள் ரியல் டைம் அப்படின்னு இருக்கு. எனேபிள் ரியல் டைம்னா நம்ம ஆல்ரெடி நீங்க ஃபயர்பேஸ்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் இப்போ ஃபயர்பேஸ்ல வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ நீங்க நார்மலா ரெஸ்ட் API வச்சிருக்கோம்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாதான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்றப்போ எப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்ல வந்து ஒரு என்ட்ரி விழுகுது அப்படின்னாலே நம்ம அப்ளிகேஷன்ல வந்து அது உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் க்ரௌட் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ ரியல் டைம் நான் எனேபிள் பண்ணல. இது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல ரியல் டைம்ல எப்படி நம்ம ரியாக்ட் ஆப் அப்டேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த 2 செக்ஷன்ல எதுவுமே செலக்ட் பண்ணல. நம்ம டேபிள் கிரியேட் பண்ணாலே அதுல கண்டிப்பா காலம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே நமக்கு ரெண்டு காலம்ஸ் இருக்கு, ஐடி அண்ட் கிரியேட்டட் அட். ஸோ ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ஸ்னாலே கண்டிப்பா ஒவ்வொரு ரோக்கும் வந்து ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அதனால வந்து ஐடி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நேம் வந்து ஐடின்னு இருக்கு. தென் பாத்தீங்கன்னா டைப் இருக்கு. ஸோ அதோட டேட்டா டைப் தேவையில்ல. இது வந்து 8 பைட் இன்டீஜரா இருக்கு பை டிஃபால்ட்டா. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான எது வேணா மாத்திக்கலாம். ஃப்ளோட் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா டைப்ஸும் சூப்பர்பேஸ்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அவைலபிள். நான் டிஃபால்ட்டா இருக்க 8 பைட் இன்டீஜர்ல இதை விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஃபால்ட் வேல்யூ எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இங்க கொடுக்கலாம். பட் ஐடிக்கு வந்து நம்ம எதுவுமே டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க போறது இல்லை. தென் பாத்தீங்கன்னா பிரைமரி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம டேபிள்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு காலம் வந்து பிரைமரி கீயா வைப்போம்ல. பிரைமரி கீ வந்து எப்பயுமே யூனிக்கா இருக்கணும். ஸோ அதனால பெட்டர் வந்து இங்க ஐடியா இருக்கிறது தான், பிரைமரி கீ இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போற நேம், கமெண்ட், CGPA இது எதுவுமே யூனிக்கா இருக்காது. ஐடி மட்டும் தான் யூனிக்கா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரைமரி கீயா இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். தென் பாத்தீங்கன்னா கிரியேட்டட் அட் வந்து நமக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. டிஃபால்ட்டா இருக்க இந்த காலமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆட் காலம் கொடுக்குறேன். ஆட் காலம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் என்ன வைக்கலாம் அப்படின்னா இங்க டெக்ஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஏன்னா நேம் வந்து நமக்கு டெக்ஸ்டா தானே இருக்க போகுது, ஸ்ட்ரிங் மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ வந்து டெக்ஸ்ட்ன்ற டேட்டா டைப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ நமக்கு டிஃபால்ட் வேல்யூ எதுவும் கிடையாது. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் நல்லபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது நல்லபிள்னா வந்து நம்ம நல் வேல்யூ செட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த காலம் வந்து அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு என்னன்னா நல் வேல்யூ அக்செப்ட் பண்ற மாதிரி நமக்கு இந்த செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிடுக்கு. பட் நான் அதை அன்செக் பண்ணிடுறேன். இஸ் யூனிக் வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி டிஃபைன் அஸ் அரேவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலம் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டெக்ஸ்டாவே வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வச்சுட்டு இங்கேயும் இங்க இதுலேயே டிஃபால்ட் வேல்யூ நம்ம எதுவும் கொடுக்க போறது இல்லை. தென் இதுல பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஆல்ரெடி வந்து செக் பண்றோம். யூஐல வந்து வேலிடேஷன் பண்ணி தான் இங்க அனுப்புறோம். ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு இப்படியே விட்டுறேன். இஸ் நல்லபிள் அப்படின்னு இருக்கு.
இருந்தாலும் வந்து நம்ம யூஐல இருந்து நல் வேல்யூ வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல எந்த இம்பாக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ அப்படின்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்றோம். ஸோ சிஜிபிஏ ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது 1 to 5ல ஒரு வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து நம்ம 2 பைட் இன்டிஜர் அதுக்கு எனஃப் தான். ஸோ இங்க நான் 2 பைட் இன்டிஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இங்கேயும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இஸ் நல்லபிள், இஸ் யூனிக் இருக்கு, இது எதுவும் தேவையில்லை. இஸ் ஐடென்டிட்டி டிஃபைன் அஸ் அரே. நான் இங்கே எந்த சேஞ்சும் பண்ணல. பண்ணாம இது அப்படியே வந்து விட்டுறேன். ஸோ இப்போ இப்போ டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்தாலே நமக்கு இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எல்எஸ் இஸ் நாட் எனேபிள்ட் அப்படின்னு நமக்கு வந்து வருது. நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிச்ச உடனே ஃபைனலாக வந்து செட்டப் பண்ணலாம் ஆர்எல்எஸ். நவ் இப்போ வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து ஆட் பண்ணணும். இப்போ இன்சர்ட் ரோ கொடுக்குறேன். இன்சர்ட் ரோ கொடுத்தா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருது, நம்ம ஐடின்ற காலம் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க எதுவுமே கொடுக்கலன்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டட் அஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்க வேல்யூ கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணணும். நான் ஃபில்னு ஆட் பண்ணிக்கிறேன். இங்க கிரியேட்டட் அட் இருக்கு. கிரியேட்டட் அட்ல நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நமக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து இப்போ சர்வர்ல என்ன டைம் ஸ்டாம்ப் இருக்கோ அது போய் செட் ஆயிடும். ஸோ நான் இங்க எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. தென் கமெண்ட்ஸ் ஃபீல்ட்ல அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ இருக்கு. சிஜிபிஏல 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இது சேவ் பண்றேன். சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு டேபிள்ல. ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு என்ட்ரி கிரியேட் பண்றேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியேட்டட் அட்ல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தென் சிஜிபிஏல ஓகே. ஸோ நம்ம இன்னும் 2 மோர் என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 மோர் என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாம்பிள் டேட்டா தான். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் கொடுத்து இது வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நவ் இப்போ நமக்கு வந்து டேட்டா அவைலபிள். இந்த டேட்டா வந்து எப்படி நம்ம யூஐல இருந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கோட் போறேன். இப்போ கோட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து இந்த கிளைண்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோ செட்டப் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நவ் இப்போ நம்ம டேட்டா வந்து இங்க எங்க கன்சியூம் பண்ண போறோம்னா ஹோம் பேஜ்ல தான் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஹோம் ஸ்கிரீன்ல இப்போதைக்கு நம்ம சாம்பிள் டேட்டா கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் இது தேவையில்லை. நான் இதை போயிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டேட்டாலாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இங்க நல் யூஸ் இனிஷியல் ஸ்டேட் வந்து நல்னு செட் பண்ணிக்கிறேன். நம்ம சர்வர்ல இருந்து வர டேட்டா தான் வந்து இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சூப்பர் பேஸ்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அங்கே டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா ஃபெச் பண்ணி தான் நம்ம இப்போ ஹோம் பேஜ்ல வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்றது பார்க்கறதுக்கு நான் சூப்பர் பேஸோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன். ஸோ சூப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கு. டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ச்ல போயிட்டு ஃபெச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபெச் கொடுத்தா ஃபெச் டேட்டா அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டா ஃபெச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜென்ரலா வந்து டேட்டா பேஸ் ஏதாவது ஒரு எஸ்கியூஎல் சர்வர் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம செலக்ட் query போட்டு தானே டேட்டா வந்து ஃபெச் பண்ணுவோம். ஸோ சூப்பர் பேஸும் போஸ்ட்கிரே எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம டேட்டா ஃபெச்சிங் வந்து பண்ணுவோம். இங்க இப்போ இந்த செக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க எப்படி டேட்டா ஃபெச் பண்ணணும்னு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஸோ அவைட்னு வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் சூப்பர் பேஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்றது நம்ம கிளைண்ட் தான். நம்ம கிளைண்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம கீ யூஆர்எல் பாஸ் பண்ணி கிளைண்ட்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் வந்து நம்ம ஃப்ரம் இங்க சிட்டிஸ்ன்னு போட்டிருக்கிறது டேபிள் நேம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் செலக்ட்ன்றது இங்க கமாண்ட். இங்க செலக்ட்னு கொடுத்தா இங்க வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டேட்டாவும் வந்து நமக்கு ரிட்ரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவை. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே டேட்டா ஃபெச் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும் போதே வந்து ஃபெச் பண்ணணும். காம்பனண்ட் ரெண்டர் ஆகும் போதே ஃபெச் பண்ணணும். நம்ம ஹூக் யூஸ் பண்ணணும். யூஸ் எஃபெக்ட் ஹூக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்க யூஸ் எஃபெக்ட் ஹூக் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் போடுறேன். நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கணும். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க வந்து
ஒரு எம்ப்டி அரே கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒன் டைம் தான் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். எப்போ காம்பனன்ட் லோட் ஆகுதோ அப்போ மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நான் டிபெண்டன்சில எம்ப்டி அரே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம இது அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஸோ அசிங்க்ரனஸா வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ fetch data அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது அசிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது கொடுத்துட்டு ஓகே, வெளியே இருந்து நம்ம fetch data வந்து இன்வோக் பண்ணணும். ஸோ நான் fetch data இன்வோக் பண்ணிக்கிறேன். இன்வோக் பண்ணிட்டு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண இந்த கோடு தான் யூஸ் பண்ண போறோம். நான் இதை கட் பண்ணிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா எரர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மாற்றணும். ஏன்னா நம்ம டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் இங்கே கேப்ஸில் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இன்கேஸ் வந்து சூப்பர் பேஸ்லேருந்து எரர் வந்துச்சுன்னா நமக்கு அது என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை fetch எரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சாரி இதை கேப்ஸ் ஆக்கிக்கிறேன். எரர் வந்துச்சுன்னா அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் யூஸ் ஸ்டேட்டா இனிஷியல் வேல்யூ வந்து நல்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நவ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டேட்டா அண்ட் எரர் வந்து இதாக இருக்கும். இஃப் எரர் வந்துருந்துச்சுன்னா நம்ம அது என்ன எரர் அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து இங்கே வந்து நமக்கு கஸ்டம் எரர் எதுவும் வராது. ஸோ நான் செட் fetch எரரில் சம்திங் வென்ட் ராங் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி வந்து இங்கே டேட்டா வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நல்னு செட் பண்ணணும். ஸோ அதனால செட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அகைன் அது என்ன எரர் நம்ம டெவலப்பர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றனால கன்சோல் லாக்ல எரர் கொடுத்துக்கிறேன். தென் இஃப் வந்து டேட்டா வந்து வருது, கரெக்டான ப்ராப்பரான டேட்டா வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம செட் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க செட் fetch எரர்ல வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா ரீசெட் பண்ணிடணும். ஸோ நல்னு செட் பண்ணணும். ஸோ அதை எடுத்துட்டு நல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ மற்ற கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்கு. நம்ம fetch டேட்டா வந்து உள்ள இன்வோக் பண்றோம். UI எல்லாம் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். Supabase is not defined எரர் வருது. ஆக்சுவலா நான் இங்க இம்போர்ட் பண்ணாம விட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இது இம்போர்ட் ஆகல. ஸோ Supabase இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா வந்து லோட் ஆயிருக்கு. ஆனால் வந்து கமெண்ட்ஸ் வந்து வரல. அது ஏன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 0 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்பெல்லிங் டைப்போ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். டேட்டா பேஸில் போய் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் காலம் போயிட்டு இங்கே ஹவர் பண்ணுறேன். எடிட் காலம் கொடுக்குறேன். எடிட் காலம்ல இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி லோட் ஆகுது பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இப்போ ஷோ பண்ணுற டேட்டா வந்து நமக்கு Supabase-ல ஃபெச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரீட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம மற்ற ஆப்ரேஷன்ஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.